கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் யாத்ராகம புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே விடுதலை பயணம் நூலிலே 14 வாசிக்கிற பொழுது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அமைதியாய் இருங்கள், ஆண்டவர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ போராட்டத்தின் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கை கடந்து கொண்டு இருக்கலாம். அநேக நேரங்கள் என்றைக்கு இந்த பாடுகள் தீரும் என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு போராடி கொண்டிருப்பீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அமைதியாயிருங்கள், ஆண்டவர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில எல்லா துக்கங்களையும் நம்முடைய ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்ற வல்லமை உள்ளவர். நீங்கள் போராடி 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 தோற்று போவதை காட்டிலும் அமைதியாய் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து உங்களுடைய எல்லா துக்கங்களையும் பாரங்களையும் அவருடைய சமூகத்தில் இறக்கி வையுங்கள். ஆண்டவர் உங்களுக்காய் நிச்சயமாய் போரிட்டு உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை அவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆமென். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. நீர் பெரியவர், பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.